என் தங்கமே, உன் இருதயத்தின் உள்ளே நான் நிற்கின்ற நேரத்தில் உன்னுடைய நெஞ்சில் வைக்க வேண்டிய ஒவ்வொரு வார்த்தையும் என் புனித ஆசீர்வாதங்களாகவே இருக்கின்றன. உன் வாழ்க்கையை மாற்றும் அந்த சிறிய சக்தி வாய்ந்த எண்ணெய் பற்றி இப்போது முழுமையாக பேசப்போகிறேன். அதுதான் 555. வரும் ஆடி வெள்ளி, அந்த இரவு ஓர் தெய்வீக விசிறிப்பான காலம். அந்த நேரம் பிரபஞ்சத்தின் கதவுகள் திறக்கப்படும் சீக்ரெட் டைம். அந்த நேரத்தில் 555 என்ற எண்ணை நீ எழுதுகிறாய் என்றால், அதே நேரத்தில் நீ உன் வாழ்க்கையின் கதவுகளையும் திறக்கிறாய். நான் உன்னிடம் வாக்களிக்கிறேன் என் தங்கமே, இந்த எண்ணை எழுதும் அந்த நொடியிலேயே உன்னுடைய வாழ்க்கையில் பணத்தின் அழைப்பு காற்று வீச ஆரம்பிக்கிறது. 555 என்பது வெறும் எண் இல்லை. இது ஒரு அழைப்பு. இது ஒரு சக்தி. இது ஒரு பரிசுத்த ஒளி. இது பணத்தை கொண்டு வரும் ஃப்ரீக்வன்சி இன் அடையாளம். இது பிழைத்துக் கொள்வதற்கான எண் இல்லை, செழித்து வாழ்வதற்கான எண். இதை நீ உன்னுடன் வைத்துக்கொண்டாயானால், எவ்வளவு பணம் கேட்டாலும் கிடைக்கும். நீ கேட்டதற்கும் மேல் கிடைக்கும். நீ கேட்காததை கூட யூனிவர்ஸ் உனக்காக கூட்டிக்கொண்டு வரும். ஏனென்றால், இந்த எண்ணின் உள்ளார்ந்த கதிர் அதுதான், அதிகம், அடிக்கடி, திடீரென. என் தங்கமே, நீ இந்த எண்ணை எழுதி வைத்து கொண்டாயானால், உன் நெஞ்சின் உள்ளே தன்னம்பிக்கை பிறக்கும். இந்த 555 எண்ணின் அதிர்வுகள் உன் வீட்டுக்குள் நுழையும். உன் கைப்பையில் இருந்தால் அது உன் கைகளில் பணத்தை கூட்டும். உன் வாசலில் இருந்தால் அது உன் வீட்டில் வாய்ப்புகளை கொண்டு வரும். உன் மனதில் இருந்தால் அது உன் வாழ்க்கையை உயர்த்தும். நீ இந்த எண்ணை ஒரு வெள்ளை பக்கத்தில் எழுது. 3 முறை. அதுவே உனக்கு 3ஆம் கண் திறப்பாக மாறும். அதுவே உன் பஞ்சபூதங்களை சீர்படுத்தும். அப்புறம் அந்த எண்ணை நீ உன் படுக்கையறை தலைக்கடியில் வைக்கலாம். உன் பணப்பையில் வைக்கலாம். நீ வேலைக்கு போகும் வழியில் எடுத்துச் செல்லலாம். அந்த எண்ணின் சக்தி உடனே வேலை செய்ய ஆரம்பிக்கும். 555 என்பது பரிமாணங்களை தாண்டி செல்வதற்கான ஒரு கீ. இது நீ யார் என்று நிரூபிப்பதற்காக இல்லை, நீ எவ்வளவு பெற முடியும் என்பதை நிரூபிக்க. இந்த எண்ணின் தன்மையே அதிர்ச்சி தரும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும். நீ இப்போது என்னளவு பணம் தேடி இருக்கிறாய்? ஒரு 100 ரூபாயா? ஒரு 1000ஆ? ஒரு லட்சமா? சொல்லு என் தங்கமே. ஏனென்றால் இந்த எண்ணின் திறவுகோல் எவ்வளவு கேட்டாலும் கிடைக்கும். உன் மனதின் ஆழத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். ஒரு நாள் வரும். நான் கடனை முடித்து விடுவேன். நான் ஒரு வீடு கட்டுவேன். நான் குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பேன். அந்த ஒரு நாள் இனி நாளையிலிருந்து தான். 555 இப்போது உன் கையில் வந்துவிட்டது. நான் என் அருளோடு அதை உனக்காக அனுப்பிவிட்டேன். நீ இந்த எண்ணை எழுதி வைக்கும் அந்த நிமிடம், உன் முன் இருக்கும் பிரச்சனைகள் பின்னால் ஓடத் தொடங்கும். பணம் இல்லாமை, வாய்ப்புகள் இல்லாமை, தாழ்வு எண்ணம் எல்லாம் விலகும். ஏனென்றால் 555 என்பது மாற்றத்திற்கான அழைப்பு. இந்த அழைப்பை ஏற்றுக்கொள். 555 என்பது உன் வாழ்க்கையின் புதிய பரிணாமம். அது உன்னிடம் இருந்தாலே போதும் என்றேன் அல்லவா? அது உண்மை என் தங்கமே. நீ தூங்கும்போது கூட அந்த எண்ணின் அதிர்வுகள் உன் சுவாசத்தில் கலந்து உன்னை வலிமைசாலியாக மாற்றும். நீ பேசும்போது கூட அந்த எண்ணின் சக்தி உன் வார்த்தைகளில் நுழைந்து, நம்பிக்கையை ஊட்டி பேசும். இப்போது உனக்காக ஒரு காட்சி காட்டுகிறேன். நீ ஒரு பணக்கார வீட்டில் இருக்கிறாய். நீ ஒரு பெரிய வண்டியில் அமர்ந்திருக்கிறாய். உன் கண்களில் தெளிவும், நெஞ்சில் நிம்மதியும். இந்த வாழ்க்கையை தேடி நீ தவறவில்லை. அதற்கு அடித்தளமாய் இருக்கும் ஒன்று தான் அந்த 555.
அந்த எண்ணோடு வந்த நம்பிக்கையும் செயலும் தெய்வீக சமர்ப்பணமும். 555 என்பது டிவைன் ரிமைண்டர். அது சொல்கிறது, பழையதை விட்டுவிட்டு புதியதற்காக தயாராகிக் கொள். நீ பணம் பெற வேண்டும் என்று நினைக்கிறாயா? பணத்தை தக்கவைக்க விரும்புகிறாயா? பணத்தை மற்றவர்களுக்கும் கொடுக்க விரும்புகிறாயா? அனைத்திற்கும் ஆரம்பம் 555. அது உனக்குள் இருப்பது போதும். அது உன்னுடன் இருப்பது போதும். அது உன் சுவாசத்தில் கலந்து கொண்டுவிட்டது என்றால் போவர்ட்டி என்ற வார்த்தையே உனக்கு வேலை செய்யாது. கை கால்களை வலுப்படுத்தும் பழைய நம்பிக்கையை விட்டுவிட்டு தெய்வீக நம்பிக்கையை கட்டிக்கொள் என் தங்கமே. நீ இந்த எண்ணை எழுதும் முன் உன் உள்ளத்திலே ஒரு நிமிடம் அமைதியாய் இரு. பிறகு மனதிலேயே சொல்லு, இந்த எண்ணை நான் முழு நம்பிக்கையுடன் எழுதுகிறேன். இது என் வாழ்க்கையை மாற்றும். இது என் குடும்பத்தின் எதிர்காலத்தை ஒளிர செய்யும். அதைத்தான் பரபரப்பாக யூனிவர்ஸ் கேட்கிறது. நீ 555 எண்ணை வீட்டில் வைத்திருந்தால் அது விருந்தாளியைப் போல வரும். ஆனால் நீ அதை மனதில் வைத்துக்கொண்டாயானால் அது குடும்ப உறுப்பினராக மாறும். அது நாள்தோறும் உன் வாழ்வில் பணம், வாய்ப்பு, சமாதானம் கொண்டு வரும். அது உனக்காக கதவுகளை திறக்கும். மறந்துபோன கனவுகளை மீண்டும் நினைவூட்டும். வெளியில் மறந்துவிட்ட உறவுகளை மீண்டும் உன் வாசலை நோக்கி திருப்பும். நீ நம்பு என் தங்கமே. இது வெறும் எண் அல்ல, இது ஒரு வாக்குத்தத்தம். 555 என்ற இந்த எண் உன்னிடம் வந்திருக்கும் நேரம் உன் வாழ்க்கையில் ஒரு புது புத்தகத்தின் முதல் பக்கம். அதில் நீ எழுதுவது உன் பொறுப்பே. ஆனால் அதன் தலைப்பை நானே எழுதி வைத்திருக்கிறேன். பணம் தேடி வரும் வாழ்க்கை. அது உனக்கானது. அது உனக்காகவே பிறந்தது. இனி இரவும் நீண்டது இல்லை. இனி கண்ணீரும் கடைசியாகும். இனி பணக்குறைபாடும் முடிவடையும். 555 வந்துவிட்டது. அது உன்னோடு இருக்கிறது. அது உன்னை தேடி வந்திருக்கிறது. இப்போது நீ அதனுடன் நடக்க வேண்டும். என் ஆசீர்வாதம் உன் கண்களில் ஒளிக்கட்டும். உன் வீட்டின் வாசலில் 555 என்ற எண்ணின் கதிர்கள் பரவட்டும். எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் கேள். உன் குரலில் இருக்கும் விசுவாசம் உன்னை பிரபஞ்சம் கூட பணம் கொடுக்கும் வகையில் உயர்த்தும். நீ தயங்காதே. 555 என்பது செயலில் பாயும் எண்ணம். அதை எழுதுங்கள். அதை வைத்திருங்கள். அதை வாழுங்கள். பணமும் ஆசீர்வாதமும் நிம்மதியும் அவையெல்லாம் உன்னை வந்து அடையும். இன்று இரவுக்கு முன் அந்த எண்ணை எழுது என் தங்கமே. அது உன் வாழ்க்கையை உயர்த்தும் எழுத்தாக மாறும். உன்னை கொண்டு வரும் ஒரு சக்தி. அது தான் என் புனித பரிசு. 555 என்ற எண்ணின் அருள் உன் வீட்டை நிரப்பட்டும். அதை மட்டும் உறுதியாக நம்பு என் தங்கமே. நீ 555 என்ற எண்ணை இன்று வரை வெறும் எண்களாகவே பார்த்திருக்கலாம். ஆனால் இந்த எண்ணின் பின்னால் இருக்கும் அதிர்வுகளை, அந்த தெய்வீக கதிர்களை உணர்ந்தவுடனே உன்னுடைய வாழ்க்கை முழுமையாக பழைய பக்கம் திரும்பிவிடும். ஏனெனில் 555 என்பது சோதனையின் முடிவும் செல்வத்தின் தொடக்கமும். உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த, ஆனால் ஒருபோதும் வந்து சேராத பணம்தான் இப்போது விரைந்து உன்னிடம் வந்து சேரப்போகிறது. என்ன காரணம் தெரியுமா? அந்த எண்ணின் அழைப்பு. 555 என்ற எண் ஒரு அழைப்பு மட்டும் அல்ல, அது ஒரு உரிமை. அதை பெற்றவனுக்கு பணம் கையளவாக கொடுக்கப்படும். அதை புரிந்தவனுக்கு பிரபஞ்சம் கைகொடுத்து செல்வத்தை வழங்கும். 555 என்பது ஒரு மாற்றத்தின் அடையாளம். நீ இன்னும் அனுபவிக்காத வருமானம், நீ காணாமல் போன வாய்ப்பு, நீ தேடித் தவித்த நிலத்துக்குள் புதைந்த பொக்கிஷம், இவை அனைத்தையும் எடுத்து வந்து உன் கைகளில் வைத்து விடும் சக்தி தான் 555.
இந்த எண்ணை புரிந்தவுடன் நீ பழைய ஏமாற்றங்களை விட்டு புதிய வெற்றிக்கு வரவேற்கப்படுகிறாய். 555 என்ற எண்ணை எழுதும் அந்த நிமிடம் உன்னுடைய ஆழ்மனத்தில் ஒரு கதவு திறக்கப்படுகிறது. அது உன்னுடைய பழைய வலிகளை, ஏமாற்றங்களை, மனச்சோர்வுகளை களைந்து புதிய நம்பிக்கையின் ஒளியால் உன்னை குளிக்க வைக்கிறது. அந்த ஒளியில் நீ நிற்பது தான் இன்று நீ அறிந்திருக்க வேண்டியது. இந்த எண்ணை உடனடியாக எழுதி வைக்கும் புனித கட்டளை. ஏனெனில் இந்த எண்ணின் சக்தி நீ எழுதிய பிறகு உடனே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. நீ அன்றாடம் அனுபவிக்கும் வெறுமையான மனநிலை, எதுவும் நடக்கப் போவதில்லை என்று நினைக்கும் அந்த உணர்வுகளை முழுமையாக அழித்து வைக்கும் அளவிற்கு இது ஒரு ஆழ்வட்ட ஒளி. உன் உயிர் ஒளியோடு இணையும் அந்த எண் தான் 555. இன்று வரை பணம் வந்தும் நிலைநாட்ட முடியவில்லை என்றால் அதற்கான காரணம் உன்னுடன் பணத்தின் அதிர்வுகள் இணைவதிலேயே பிரச்சனை இருந்திருக்கலாம். அந்த இணைப்பை புதிதாக உருவாக்கும் பூஜ்யமான வாய்ப்பு தான் 555. நீ இந்த எண்ணை எழுதும்போது உன் உள்ளத்தில் இருந்து ஒரு வலி வெளிப்படும். அது உன் பழைய தாழ்வு எண்ணங்களை அகற்றும். அந்த எண்ணை ஒரு வெண்காகிதத்தில் எழுது. அதை 3 முறை எழுது. 555 555 555. ஒவ்வொரு முறை எழுதியும் உன் உள்ளத்தில் ஒரு பிரகாசம் ஏற்படும். அந்த பிரகாசம் தான் உன் புதிய வாழ்க்கையின் தொடக்க ஒளி. அந்த எண்ணை எழுதிக் கொண்டவுடன் அதை வீசியடிக்காதே. அதை நீ பாதுகாப்பாக வைத்துக்கொள். அது உன் சொந்தத்தின் ஒரு பகுதியாக இருக்கட்டும். அது உன் அணிகலனாக இருக்கட்டும். அது உன் நினைவாக இருக்கட்டும். தினமும் அதை பார்த்துவிடு. அது உன் எண்ணங்களை அமைக்கும். அது உன் கனவுகளை தூண்டும். நீ பல ஆண்டுகளாக பணக்கடனில் சிக்கி தவித்திருக்கலாம். அந்த பில்லுகள், கட்டணம், கல்விக்கடன், வீட்டுக்கடன், அவசர செலவுகள், இவை அனைத்தும் உனக்கே தூக்க முடியாத பாரமாக இருந்திருக்கலாம். ஆனால் 555 என்ற எண்ணை எழுதிய பிறகு நீ இதே விஷயங்களை பார்க்கும் போது அவை சுமையாக இல்லாமல் தீர்க்கக்கூடிய சிருஷ்டியாக தோன்றும். ஏனெனில் அந்த எண்ணின் சக்தி உன்னுடைய பார்வையை மாற்றும். முன்னேற்றத்தின் விழியால் தான் வாழ்க்கை மேலே செல்லும். அது தான் 555 கொடுக்கும் பார்வை. நீ கேட்கிறாய், இந்த எண்ணால் எப்படி சாத்தியமாகிறது? நான் சொல்லுகிறேன் என் தங்கமே, 555 என்பது ஒரு அழைப்புச் சக்தி. நீ பணத்தை வரவேற்கும் வகையில் உள்ளதை கட்டமைக்கும் விசை. பணம் வந்து சேராமல் இருப்பது காரணமில்லாமல் இல்லை. அதை எதிர்பார்க்கும் சக்தி, அதை எடுக்க தயாரான இடம், மனநிலையில் உள்ள கட்டுப்பாடு, இவை அனைத்தும் சமநிலையில் இல்லை என்பதால்தான் 555 அந்த சமநிலையை ஏற்படுத்தும் சக்தி. நீ அந்த எண்ணை எங்காவது வைத்தால் போதும் என்று நான் சொன்னேன் அல்லவா? அது உன் பணப்பையில் இருக்கலாம். அது உன் படுக்கையறையில் இருக்கலாம். அது உன் தலையணையில் வைக்கலாம். அது உன் அஞ்சலகச் சீட்டுக்கடையில் வைக்கலாம். எங்கு வைத்தாலும் அது அங்கிருந்து உன் வாழ்வில் பணத்தை அழைக்கும். தினமும் காலை எழுந்தவுடன் அந்த எண்ணை பாரு. நீ பார்ப்பவன் யார் தெரியுமா? ஒரு புதுப்பட்ட செல்வந்தன். ஏனெனில் உன்னுடைய பயணத்தின் திசை மாறிவிட்டது. 555 எழுதும் அந்த நேரம் உன்னுடைய முன்னாள் நிலையை நிறைவு செய்து கொள்கிறாய். அடுத்த முறை நீ உனக்கே சொல்வாய், நான் ஏழையாக இருந்தது ஒரு கட்டம் தான், ஆனால் 555 என்னை மாற்றியது. இப்போ நீ கேட்கலாம், நான் எழுதி வைத்த பிறகு எந்த மாற்றமும் தெரியவில்லை என்றால். அப்போ நீ பாரு, நீ எழுதியதா, இல்லை வெறும் நம்பிக்கையில்லாமல் எழுதியதா? அந்த எண்ணெய் எழுத்தின் பின்னால் இருக்கும் உள்ளதூண்டலுடன் எழுதினாயா?
அந்த எண்ணை எழுதும் போது நீ உன் உள்ளத்திலே ஒரு கட்டுப்பாட்டை விடுவித்தாயா? நீ அனுபவிக்காமல், சமர்ப்பணம் இல்லாமல், வெறும் சோதிக்கலாம் என்ற எண்ணத்தில் செய்தாய் என்றால் அது மேஜிக் அல்ல. ஆனால் அதை முழு நம்பிக்கையோடு செய்தாயானால் மறுநாள் காலைதான் உன்னுடைய வாழ்க்கையில் புது பக்கம் தொடங்கும். நீ தனியாக இருக்கிறாய். சுற்றத்தில் உதவி கிடைக்கவில்லை. குடும்பத்தில் புரிதல் இல்லை. பணம் இல்லாததால் மன அழுத்தம் அதிகம். என் தங்கமே, உன்னைவிட நெருக்கமான உறவு 555 ஆக இருக்கப் போகிறது. அந்த எண் உன்னுடைய அடுத்த உறவாக மாறும். அது உன்னுடன் பேசும். அது உனக்குள் நம்பிக்கை ஊட்டும். அது உன் வாழ்க்கையை ரீஸ்ட்ரக்சர் செய்யும். நீ இந்த எண்ணை பார்த்தவுடன் உன் கண்கள் பொலிவுடன் தெரிகிறது என்றால் அந்த கண்கள் விரைவில் வியப்பின் கண்ணீரால் நனைவதற்கான முன்னோட்டம். இந்த எண்ணின் மேஜிக் அதுதான். நீ தடுக்கப்பட்ட இடங்களில் தடைகள் பின்னால் மறைந்திருந்த வாய்ப்புகள் தன்னிச்சையாக திறக்கத் தொடங்கும். 555 என்பது திறக்கும் கீ. அது ஒரு வானக் கதவை திறக்கும், பூமி மேலுள்ள தெய்வத்தின் குரலை கொண்டு. இதை ஏற்கும் தருணம் தான் இன்று. 555 எழுதும் நிமிடம் தான் உன் வாழ்க்கையின் புதுமை. நான் சொல்கிறேன், அதே நாளில் பணமோ, தகவலோ, நம்பிக்கையோ ஏதாவது ஒன்று உன்னை தொட்டுவிடும். அந்த தொடுதலே போதும். அதுவே சரிவான பயணத்துக்கு ஆரம்பம். உன் வாழ்வின் பாதையில் நீ இப்போது நிற்பது ஒரு மாற்ற கண்ணோட்டத்தில். இந்த 555 எண்ணை நீ நிரந்தரமாக உன்னுடன் வைத்துக்கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையே நிரந்தரமாக செல்வமயமாகிவிடும். இது ஒரு வாக்குத்தத்தம் அல்ல. இது ஒரு அனுபவத்திற்கான அழைப்பு. இது ஒரு சாட்சியாக உன் வாழ்க்கையில் பிறக்கப் போகிறது. இன்று, இப்போ, இவ்வேளையே 555 எழுதுங்கள். அதை வணங்குங்கள். அதை வாழுங்கள். உங்கள் வாழ்க்கையே மாறும். நான் உன்னுடன் இருக்கிறேன் என் தங்கமே. 555 உன் வாழ்வின் மாயாஜால துவக்கம். அது உனக்காகவே பிறந்தது. அதனை நீ ஏற்றுக்கொள். அது உன் வாழ்க்கையை செழிக்கச் செய்யும். என் தங்கமே, நான் உன்னிடம் சொல்லிக் கொடுத்த 555 என்ற எண்ணின் ஆழமான பொருளை நீ இன்னும் முழுவதுமாக உணரவில்லை என்றால் இந்த 3வது பகுதி உனது மனதை கலங்க வைக்கும். ஏனெனில் இப்போதெல்லாம் நீ என் வார்த்தைகளை படிக்கவில்லை, உணர்கிறாய். அந்த உணர்வுகள் உன் நெஞ்சின் ஓரங்களில் ஒரு நிம்மதியாக, ஒரு நம்பிக்கையாக, ஒரு உந்துதலாக உருவெடுத்துள்ளன. அதற்கான துவக்கம் தான் 555. இந்த எண்ணின் வரலாறு பிரபஞ்சத்தின் குரலிலிருந்து தோன்றியது. எண் என்பது வெறும் கணிதம் இல்லை, அது அசரீரி தெய்வீக ஒளியின் வடிவம். பிரபஞ்சத்தில் நம் வாழ்க்கையை மாற்றும் ஒவ்வொரு அதிர்வும் எண்களின் வழியாகவே செயலில் வருகிறது. 555 என்ற எண், அதில் எல்லா வகையான முன்னேற்றங்களுக்கும் வாசல் திறக்கும் சக்தி கொண்டது. நீ சிரித்தபோது கூட உன் உள்ளம் அழுது இருக்கலாம். மற்றவர்களுக்கு தெரியாமல் உன்னுடைய வாழ்க்கையின் ஏமாற்றங்களை உனக்குள் மட்டும் சுமந்திருக்கலாம். ஆனால் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தி உன்னை தேடி வந்திருக்கிறது. அந்த சக்தி தான் 555. நீ இந்த எண்ணை எழுதுகிறாய் என்றால் அதுவே யூனிவர்ஸ்க்கு நீ தயாராக இருக்கிறேன் என்று சொல்லும் ஒரு அழைப்பு. இது சும்மா எழுதும் எண் இல்லை. இது உன் வாழ்க்கையின் டிசைன் ஐ திருத்தும் ஒரு ஃப்ரீக்வன்சி. அதை எழுதி வைத்தவுடன் உன் எதிர்கால கதைகள் பிறக்க ஆரம்பிக்கிறது. அந்த எண்ணின் ஒளி உன் சுவாசத்தில் கலந்து உன்னை ஒரு பணத்தை ஈர்க்கும் காந்த மனிதராக மாற்றிவிடும். நீ அந்த எண்ணை எழுதுகிறாயா என்றால் அதுவே உனக்கான பரிகார பூஜை. இதற்கு வேறு யாருக்கும் தேவையில்லை. இந்த ஒரு செயல் மட்டும் போதும்.
அது உனக்குள் இருக்கும் பயங்களை அகற்றி பயன்களை உருவாக்கும். இந்த எண்ணை எழுதும்போது உன் கைகளில் தெய்வீக கதிர்கள் கூடி பணம் எங்கு இருந்தாலும் உன் பக்கம் வரும்படியாக சக்தி செலுத்தும். அந்த எண்ணை வீட்டில் வைத்து இரு. எந்த அறையிலும் வைக்கலாம். ஆனால் ஒரு நிபந்தனை, நீ அதனிடம் பேச வேண்டும். அந்த எண்ணை பார்க்கும் போது உன் உள்ளம் என்ன நினைக்கிறதோ அதைச் சொல். 555 என் வாழ்வில் வரவேற்கிறேன். நீ என் குடும்பத்தை வளரச் செய்ய வேண்டும். நீ என் கணவருக்கு வேலை கொடுக்க வேண்டும். நீ என் கடனை தீர்க்க வேண்டும். நீ என் வீட்டில் பணம் நிரம்பச் செய்ய வேண்டும் என்று மனதின் மூலையில் இருந்து சொல். அந்த எண்ணில் உள்ள கதிர்கள் உயிர் பெறும். 555 என்பது ஒரு தெய்வீக எண் மட்டுமல்ல, அது ஒரு தெய்வம். அது உன்னை பார்த்து கொண்டு செயலில் ஈடுபடும். அது உன்னுடைய வாழ்க்கை வரலாற்றின் பக்கம் திருப்பும். நீ உனக்காக ஏற்கனவே எழுதப்பட்ட அபரிமித வாய்ப்புகளை இழந்துவிட்டாயாகும். ஆனால் 555 இன் உதவியால் இழந்ததை விட பெரியவை உன்னிடம் வந்து சேரும். இந்த எண்ணின் முக்கியத்துவம் என்னவென்றால், அது உன்னை இன்று இருப்பதை விட மேலே எடுத்துச் செல்லும். உன்னுடைய பிசினஸ்ஸா, வேலைவாய்ப்பா, குழந்தைகளுக்கான கல்வியா, வீட்டா, நிலமா, எந்த துறையிலும் நீ வளர வேண்டும் என்றால் 555 எண்ணை உன்னுடன் வைத்திருக்க வேண்டும். அது காத்திருக்கிறது. நீ அதை அழைக்க வேண்டும். நீ எழுதியபோது நான் பணக்காரவளாக மாற வேண்டும் என்று சொன்னாய் என்றால், அந்த எண்ணின் அலை நீ சொன்ன வார்த்தைகளை தூக்கிக் கொண்டு வானத்துக்குச் சென்றுவிடும். அங்கிருந்து பணத்தை உன் வீட்டு வாசலுக்கு அழைத்து வரும். இந்த விஷயங்களை சொல்வது அவ்வளவு சுலபம் இல்லை என் தங்கமே. ஆனால் இது நடக்கும். இது நிகழும். இது உண்மை. நீ இதுவரை பார்த்தது வறுமையின் மேடை. இப்போது பார்த்து கொண்டிருப்பது செல்வத்தின் வாசல். இந்த 555 எண்ணை மனதுக்குள் பதித்தாய் என்றால் நீ தேட வேண்டியதில்லை. எல்லாம் உன்னை தேடி வரும். நீ யோசிக்க வேண்டியதில்லை, எல்லாம் நேர்மறையாய் நடக்கும். நீ ஒரு கடையில் சென்றாய் என்று நினைக்கலாம். நீ ஏதாவது பொருள் வாங்குகிறாய். அப்போது அந்த கடையில் பணம் மிச்சமாய் இருக்கிறது. நீங்க வாங்கும் வேளையில் அந்த எண்ணை நினை. 555 என்று மனதுக்குள் சொல்லு. கடையின் விலை குறைந்து, கூடவே சிறிய பரிசும் உனக்காக கொடுக்கப்படும். ஏனெனில் அந்த எண்ணின் கதிர்கள் உன் பரிமாணங்களை இழுத்து செலுத்தும். நீ ஒரு புதிய வேலைக்கான விண்ணப்பம் போடுகிறாய். உன் மனதில் பயம் இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் 555 எழுதி வைத்திருக்கிறாய் என்றால், அந்த வேலை உன்னை தேடி வரும். நீ நேர்முக தேர்வுக்கு செல்லும் போது அந்த எண்ணின் ஃப்ரீக்வன்சி உன்னோடு செல்லும். அது உன்னை விடாமல் உன் வாய்ப்பை உறுதி செய்யும். உன் வீட்டில் ஒரு செலவு வந்தால் ஒரு நிமிடம் பயப்படுவாய். ஆனால் உடனடியாக அந்த எண்ணை நினைவு கூறு. அதற்கான தீர்வு 2 நாட்களுக்குள் வரும். இந்த எண்ணின் விளைவுகள் இப்படித்தான். அதனை உணர்ந்து அதில் நம்பிக்கையுடன் உறைந்தால் உன் வாழ்க்கை முழுக்க இது உனக்கு ஆசி கொடுக்கும் ஒரு கைப்பொக்கிஷமாகி விடும். நீ சொல்கிறாய், எத்தனை முறை எழுத வேண்டும்? நான் சொல்கிறேன், எத்தனை முறை நம்புகிறாயோ அத்தனை முறை எழுதவும். 555 என்பது எண்ணிக்கையால் சக்தியடையாது. அது உள்ளத்தின் ஒளியால் உன்னுடைய வாழ்க்கையை ஒளிரச் செய்யும். இதை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யாரும் பின்பற்றலாம். இதற்கு நேரம் இல்லை, தருணம் மட்டும் போதும். 555 எழுதும் ஒரே ஒரு நேரம் உன் வாழ்நாளையே செல்வத்தில் ஆழ்த்திவிடும். அதை உணரு. அதை பின்பற்று. அதை நடத்தும் சக்தியாக நான் உன்னுடன் இருக்கிறேன். என் தங்கமே, நீ 555 ஐ உன்னோடு வைத்திருந்தால் பரிசுகள் கிடைக்கும். வாய்ப்புகள் வரிசையாக வந்து நிற்கும்.
அன்பும் பணமும் அருளும் ஒரே நேரத்தில் உன்னை சுற்றிக் கொள்வதை காண்பாய். இந்த 555 தான் உன் கைப்பற்றாத வாழ்வை கைப்பற்றும் மாயமாய் மாறும். இதுவே உன் வாழ்க்கையின் புதிய துவக்கம். எழுது என் தங்கமே. வைக்கவும் வாழவும். நீ ஒரு புதிய யுகத்தின் வாசலில் இருக்கிறாய். அதற்கு திறவுகோல் 555. அது உன்னிடம் இருக்கிறது. இனிமேல் கவலை வேண்டாம் என் தங்கமே. 555 என்ற இந்த மந்திர எண்ணை பற்றியே நான் தொடர்ந்து பேசப்போகிறேன். ஏனெனில் இது வெறும் எண் அல்ல, இது ஒரு அற்புத சித்தி. இது ஒரு மறைமுகமான வாசல் போல, செல்வம் நுழையும் கதவின் சாவி போல, நம்பிக்கையோடு வைத்து கொண்டால் அனைத்தையும் உனக்கே வாரி வழங்கும் வரப்பிரசாதம். இந்த 555 எண் ஒரு சக்திவாய்ந்த அதிசய அலை. உன் வாழ்க்கையின் அனைத்து திசைகளையும் மாற்றும் அலை. பணம் இல்லாமல் போராடும் உன் நாள்கள் மாறி பணத்தை நிரம்பச் செய்யும் சக்தி இது. ஏன் தெரியுமா என் தங்கமே. இந்த எண்ணின் பின்னால் இருக்கும் அதிசயம் உன் நம்பிக்கையின் அளவை பொறுத்து வெளிப்படும். உனக்குள் இருக்கும் நம்பிக்கையை இது அழைக்கும், அதை வெளியே கொண்டு வரச் செய்கிறது. இந்த 555 எனும் எண்ணை ஒரு முறை மட்டும் ரசித்து பார்த்தாலே போதும், மனதிலும் வீட்டிலும் வாழ்க்கையிலும் பணம் ஓடிவரும். 555 என்ற எண்ணை வரும் ஆடி வெள்ளி இரவுக்குள் வெறும் வெள்ளை சுத்தமான காகிதத்தில் எழுதிக் கொண்டால், அந்த இரவின் ஜோதிட திசையும் நம்பிக்கையின் அலைகளும் இணைந்து பண வரவை உண்டாக்கும். எத்தனை ரூபாய் வேண்டுமானாலும் கேள், இந்த எண்ணை வைத்திருப்பதே போதும். இந்த எண்ணில் அழைக்கும் வலிமை இருக்கிறது. நீ தேடிக்கொண்டிருக்கும் பொக்கிஷம் இதற்குள் மறைந்திருக்கிறது. நீ இந்த 555 எண்ணை தினமும் உன் பணப்பையிலோ பில்லுக்குள் வைத்திருக்கும் பணத்தட்டிலோ வைத்து கொண்டால் அந்த இடத்தில்தான் பணம் கூடும். உனக்கு தெரியாமலேயே பண வருமான வாய்ப்புகள் வரும். ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு எதிர்பாராத வருமானம், ஒரு வியாபார ஆதாயம், எதுவாக இருந்தாலும் இது பண வரவை ஏற்படுத்தும் எண்ணாக மாறும். என் தங்கமே, இந்த 555 எண்ணை வெறும் எழுத்து அல்ல என்று உணர வேண்டும். இது ஒரு உயிருள்ள அலை. இது ஆவி கொண்ட நம்பிக்கை. நீ அதை அனுபவித்து மட்டுமே உணர முடியும். ஒரு நாள் 2 நாள் அல்ல, தொடர்ந்து 9 நாட்கள் இந்த எண்ணை உன் கூட வைத்திரு. தினமும் காலை எழுந்தவுடன் அதை காண்பது போல் செய். உன் கண்களால் பார்த்தது போல் மனதிலே ஏற்கவும் செய். அப்போது தான் இது உன் வாழ்க்கையை மாற்றும். உனக்கு உண்டாகும் எந்த ஒரு செலவுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. ஏனெனில் இந்த எண்ணின் பின்னால் ஒரு பாதுகாப்பு இருக்கு. இது யாரையும் விட்டுவைக்காது. நீ இன்று எதிர்பார்க்கும் வசதி நாளை நிச்சயம் வந்து சேரும். உன்னிடம் பணம் தங்கி இருக்க வேண்டும் என்ற அந்த உரிமையை இந்த எண்ணிற்கு கொடு. அதை ஒரு சொந்தமான சகோதரி போல உன் அருகில் வைத்துக்கொள். உன் பாதை எங்கே போனாலும் அது உனக்காக பணம் கொண்டு வந்து சேர்க்கும். என் தங்கமே, இந்த எண்ணை தூங்கும் முன் ஒவ்வொரு நாளும் மனதிலே அழைத்து, அதை மனதில் உரைத்து, ஒரு குழந்தையை அன்புடன் தேடுவது போல தேடு. 555 555 555 என்று மூச்சு விட்டு மெல்ல உரைத்து பார்த்தால், உன் உள்ளத்தில் ஒரு அதிசய ஒளி பிறக்கும். அந்த ஒளி தான் பண வெற்றியின் ஒளி. அது தான் நம்பிக்கையின் ஒளி. எந்த வருமானமோ எந்த உதவியோ இல்லாமல் நீயே நீயாக சுழன்று திணறிய அந்த நேரங்களில் கூட இந்த 555 எண்ணை வைத்திருந்தால் போதும். அது உனக்கு ஒரு நம்பிக்கையின் தூண் போல இருக்கும். அந்த எண்ணை கொண்டு நீ வங்கிக்கு செல், அது உன்னை காத்திருக்கும். அதை வைத்து கொண்டு நீ கடன் கொடுக்க வேண்டியவரிடம் போனால், அவர் உனக்கு நேரடியாக உதவுவார். ஏனெனில் இந்த எண்ணின் அலை அவர்களது உள்ளத்தையும் மாற்றும்.
உன் வீட்டில் இந்த எண்ணெய் வைத்து தினமும் தீபம் ஏற்றினால் அந்த வீட்டிற்கு செல்வம் நிலையாக வந்து வாசம் செய்யும். 555 எண்ணெய் நீ சுத்தமான நீரில் எழுதி அந்த நீரை உன் வீட்டின் வாசலில் தெளித்தால் நிலையான பண வருமானம் உண்டாகும். நம்பிக்கையோடு செய்தால் அதுதான் உண்மையான பரிகாரம். என் தங்கமே, இந்த எண்ணெய் உன் கைப்பையிலும் உன் மனதிலும் உன் வீட்டிலும் வைத்துக்கொள். எங்கு பார்த்தாலும் இந்த எண்ணெய் காண்பாய். அந்த எண்ணெய் பார்த்தால் உனக்கு ஒரு உந்துதல் வரும். ஒரு புதுசான நம்பிக்கை உன்னை தொட்டுச் செல்லும். அந்த நம்பிக்கை உன்னுடைய வாழ்க்கையை வடிவமைக்கும். இதுவரை நீ எவ்வளவு சோதனைகளை சந்தித்தாலும் இப்போது 555 உன்னுடன் உள்ளது. அந்த எண்ணின் சக்தி உன் பக்கத்தில் நிற்கும். அதை நேசித்து பார்த்தால் அது உனக்கு பதில் சொல்வதை உணர்வாய். பணம் என்பது விரட்டும் ஒன்றல்ல, அது அழைக்கும் ஒன்றுதான். அழைப்பதை இந்த 555 செய்யும். அதில் இருக்கிற ஈர்ப்பு சக்தி தான் உனக்காக பணத்தை கூட்டிக் கொண்டு வரும். நீ ஏற்கனவே எதிர்பார்த்த ஒரு செயல் நிறைவேறாமல் போயிருக்கலாம். ஆனால் அந்த இடத்தில் இந்த எண்ணெய் உன் அருகில் வைத்திருந்தால் மறுபடியும் வாய்ப்பு வரும். இந்த முறை அது நிறைவேறும். ஏனெனில் நீ முன்னால் சுயமாக இருந்தாயோ, இப்போது உன்னுடன் 555 என்ற சக்தி இருக்கிறது. என் தங்கமே, எதையும் சாதிக்க முடியும் என்று நினைப்பவன் மட்டுமே சாதிக்க முடிகிறான். ஆனால் எதையும் நிச்சயம் கிடைக்கும் என்று நம்புபவனிடம் தான் சக்தி தங்குகிறது. இந்த எண்ணெய் உன் நம்பிக்கையுடன் சேர்த்து வைத்துக்கொள். இன்று வெள்ளி, நாளை சனி. இன்று நீ எழுதும் அந்த 555 நாளை உனக்கு பணம் கொண்டு வரும். என்னிடம் வருகிற பலர், நான் பல முறை முயற்சி செய்தேன், ஏன் பணம் வரவில்லை என்று கேட்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் இந்த எண்ணெய் வைத்திருந்தார்களா என பார்த்தால் இல்லை. மனதிற்குள் இருந்த பீதி, குழப்பம், ஐயம் இவைதான் பணத்தை விரட்டும். ஆனால் இந்த 555 எண்ணெய் வைத்து நிதானமாக நம்பிக்கையோடு செயல்பட்டால் அதை எதுவும் தடுக்க முடியாது. இந்த எண்ணெய் ஒரு பொக்கிஷம் போல பாதுகாத்து கொள். யாரிடமும் காட்டாதே. அதை உனக்காக வைத்துக்கொள். இது உன்னுடைய ரகசிய நாணயம். இது தான் உனக்கு வசதிகளை தரும் அற்புத கருவி. யாரும் உன்னை உதவாமல் விட்டாலும் இந்த எண்ணெய் வைத்திருந்தால் நீ உன்னைப் போலவே மற்றவர்களுக்கும் உதவக்கூடிய நிலைக்கு வருவாய். என் தங்கமே, நீ ஒரு நாள் உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து, நான் 555 எண்ணெய் என் அருகில் வைத்த நாளிலிருந்து தான் என் வாழ்க்கை மாற்றமடைந்தது என்று சொல்லப் போகிறாய். அந்த நாளும் அந்த தருணமும் தூரத்தில் இல்லை. இது தான் அது. நாளை மறுநாளே உன் வாழ்க்கை புது திசையில் செல்லப் போகிறது. உன் கைகளில் பணம் இருக்கும். உன் மனதில் நிம்மதி இருக்கும். உன் கண்களில் நம்பிக்கை இருக்கும். காரணம் 555. இது தான் உனக்கு நான் தரும் பரிசு. உன் வாழ்வின் விசை. உன் நிதானத்தை நம்பிக்கையுடன் கூட்டும் எண்ணெய். 555. நாளை அதிகம் பணம் தேவைப்பட்டாலும் இந்த எண்ணெய் வைத்திருக்கிறாய் என்ற நம்பிக்கையுடன் இரு. பணம் நீங்கியே போவதில்லை. இது பணத்தை அணைக்கும் பீடம். இது தான் உன் அடுத்த படி. 555.